இந்திய கிரிக்கெட் அணிக்கு வாங்கடே ஸ்டேடியமில் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதில் விராட் கோலியும் சில சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டார். இதோட முழு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்னா என்னோட யூடியூப் சேனல் கெத் இஸ் கிரியேட்டிவ் போங்க, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வாங்கடே ஸ்டேடியமில் எதிர்பார்த்தபடி இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, ஒரு ஓப்பன் டாப் பஸ்ஸில் பரேட் செய்வதற்கான வாய்ப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் 2007க்கு அப்புறம் முதல் முறை அளிக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி டெல்லியில் இந்திய கிரிக்கெட் அணி இறங்கி பிரதம மந்திரியோட பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு. அங்கே வாழ்த்துக்கள் வந்து பெரிய வரவேற்புகள், இது உபசரிப்பெல்லாம் நடந்த பிற்பாடு 2 மணி நேரம் தாமதமாகிடுச்சு அவங்க மும்பை வந்து சேருவதற்கு. 5 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய பரேடு வந்து ஒரு 2 hours டிலே ஆனது காரணம் அவங்க 3:45 ஃப்ளைட்டை தான் பிடிச்சி வர முடிஞ்சது. அப்படி இருந்தாலும் க்ரௌடு வந்து பெருவாரியாக காத்திருந்தாங்க. விராட் கோலி சில சுவாரஸ்யமான தகவல்கள் கிட்டத்தட்ட நிறைய இந்திய ரசிகர்களுக்கு ரெசனேட் ஆகும்படி இருந்த ஒரு விஷயத்தை அவரும் பகிர்ந்துக்கிட்டார். அதாவது ஒரு கட்டத்தில் இந்த உலகக்கோப்பை எங்கள் கையை விட்டு திரும்பவும் நழுவி போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு அச்சம் எங்களுக்கும் இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார். அதனால்தான் ஜஸ்பிரித் பும்ராவை திரும்ப திரும்ப எவ்வளோ பாராட்டினாலும் அவ்வளோ பாராட்டுகள் தகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் வந்து அப்போ இன்ஃபேக்ட் ப்ராட்காஸ்டரும் கேட்டிருந்தார் அவர்கிட்ட, இவரை நேஷ்னல் ட்ரெஷராக ஆக்கிறதுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தா சைன் பண்ணுவீங்களா, இப்போவே கொடுங்க, இப்போவே சைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த மாதிரி எப்படி பும்ரா மேட்ச்சில் திரும்ப கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். 5 over 30 ரன் அப்படின்னு தேவை இருக்கும் நிலையில் 16வது ஓவரில் 4 ரன் கொடுக்குறாரு. 18வது ஓவரில் திரும்ப 2 ரன் கொடுத்து மார்க்கோ யான்சனோட விக்கெட் எடுத்ததும் பார்த்தோம். அதனால தான் விராட் கோலிக்கு பல இந்திய ரசிகர்களுக்கு இருக்கிற அதே அச்சத்தை அவரும் பகிர்ந்துக்கிட்டார். ஐயோ திரும்பவும் கப்பு கையை விட்டு போகுதா, நழுவி போகுதா அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாமல் ரோஹித் சர்மாவை குறித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னார். வந்து இவ்வளோ ஆண்டு காலம், நாங்கள் 15 ஆண்டு காலமாக ஒன்றா ஆடி இருக்கோம், பட் இத்தனை ஆண்டு காலத்தில் அவரை நான் இவ்வளோ எமோஷ்னலாக பார்த்ததில்ல. அவர் படிக்கட்டு விட்டு இறங்கி வரும்போது அவரும் அப்படியே கண்ணீர் மல்க வந்தார். எனக்கும் வந்து என்னோடய கண்ணீரை அடக்க முடியல. 2 பேரும் அப்படியே தழுவி கொண்டோம், கட்டிக்கிட்டோம். அப்படி அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு எமோஷனோட ஒரு மிகுதி நாங்கள் வந்து அன்றைக்கி தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அத்தனை நாட்கள் காத்திருப்பு வந்து அன்றைக்கி முடிஞ்சது அப்படிங்கிறத அவர் சொன்னதை பார்த்தோம். அண்ட் பிரம்மாண்டமான வரவேற்பு ஓவரால் நீங்களே சில காட்சிகள் பார்த்துருப்பீங்க இன்டர்நெட்டில். ரோஹித் சர்மா வந்து நடனமாடி வரவேற்றதை, ஒவ்வொரு இளம் வீரருக்கும் இருந்த அதே எதிர்பார்ப்பு, யசஸ்வி ஜெய்ஸ்வால்லேருந்து சூரியகுமார் யாதவ்லேருந்து எல்லாருக்கும். ஒரு காலகட்டத்தில் இவங்க எல்லோரும் மும்பையில் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. பானிபூரி விற்று அவரோட வாழ்க்கையை மேம்படுத்தினார். ஒரு காலத்தில் கிரிக்கெட்டுக்கும் அவர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா இவங்க எல்லோரும் மும்பையில் வந்து கடுமையாக வெகு தூரத்துலேருந்து பிரயாணம் செஞ்சு வந்து இந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதே ஊரில் திரும்ப இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வெல்கம் வந்து அவங்களால நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாது அப்படிங்கிறத ரோஹித் சர்மா, விராட் கோலி மாத்திரமல்ல எல்லோரும் தெரிவித்துட்டு இருந்ததை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do like, share and subscribe to Get This Creative. Thank you for watching.